அனைத்து நண்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாளைக்கு நடைபெறக்கூடிய சொர்ண கேரளம்கான ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 1 2025 ஆகஸ்ட் 1 2025க்கான ஒரு சூப்பரான பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் 1ஆம் தேதியே வந்து ஒரு சூப்பரான ஒரு கணிப்பு வந்து நல்லா கிடச்சிருக்கு. அது வந்து இந்த ஆகஸ்ட் மந்தோட இயர் சார்ட்டில் ஒரு சூப்பரான பேட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். போஸ்ட் டேட்டில் வந்து ஒரு டேட்டை வச்சு ஒரு கால்குலேஷனில் ப்ரீவியஸாக அடிக்கக்கூடிய ரிசல்ட்டுகள் அடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கணிப்புகள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையான அந்த கணிப்பு வந்து நல்லா மேட்சிங் ஆகிருக்கு. பட் இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1 அன்னைக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கலாம். லிமிட்டடாக ஒரு 4 நம்பர் தான் சூப்பரான ஒரு பேட்டர்னில் கிடச்சிருக்கு. பட் அந்த பேட்டர்ன் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதனால் நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு வீடியோ காலதாமதமாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த நேரத்தில் நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் அல்லது நான் ஒரு வீடியோ பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த டைமில் உங்களுக்கு உடனுடனே கிடைக்காது அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? அதனால் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கணிப்புகள் சார்ந்த நண்பர்கள் இதே போல் கணிப்புகளில் எடுத்து நல்லா விளையாடுறாங்க, ஏபிபிசிஏசி விளையாடுறாங்க, ஒரு ஆல் போர்டு விளையாடுறாங்க அல்லது ஒரு 3 டிஜிட் விளையாடுறாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த 4 டிஜிட் கணிப்பையும் கூட நீங்கள் அவங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அதாவது நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேருங்கிற ஆப்ஷனில் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு 3 டிஜிட்டோ ஆல் போர்டோ சிங்கிள் போர்டு கூட எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்மளுடைய 4 டிஜிட்டு கொடுக்கும்போது இதனுடைய கணிப்புகள் அவங்களுடைய கணிப்புகளில் மேட்ச் ஆகும் பொழுது நல்ல ஒரு 4D கணிப்புகள் வின்னிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதனால் உங்களுடைய நண்பர்களுக்குமே நம்மளோட சேனலோட லிங்க்கை நீங்கள் தயவுசெய்து ஷேர் பண்ணி அவங்களுக்குமே இந்த விஷயத்தை தெரிவிங்க. நல்ல ஒரு சிறந்த 4 டிஜிட்டான பேட்டர்ன் வந்து இந்த 1ஆம் தேதியே அமைஞ்சிருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? அதனால் வந்து நம்ம என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2025 ஆகஸ்ட் மாதம். ஓகேங்களா? அதாவது 2012லேருந்து 2024 வரைக்கும் ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் அடிச்சிருக்கக்கூடிய இந்த சார்ட்லேருந்து எப்படி கணிப்புகள் இந்த கடைசி 2 நாட்கள் 30/7/2025ம் 31/7/2025லையும் அடிச்சிருக்கக்கூடிய ரிசல்ட்டு இந்த போஸ்ட் டேட் இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து அந்த ரிசல்ட்டுகள் வந்திருந்தால் நாளைக்கான ரிசல்ட்டுகள் 1ஆம் தேதியும் இந்த ரிசல்ட்டுகளில் பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற சொல்கிறேன். எல்லாருமே மனதில் கொள்ள வேண்டிய 2 விஷயங்கள் இருக்குது. அதை சரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லது எழுதி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். என்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா 30/7/2025 வந்த 4 டிஜிட் ரிசல்ட்டு 73 76. தயவுசெய்து எழுதி வச்சுக்கோங்க அல்லது மனசில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 73 76. 31/7/2025 வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 1597 1597 அப்படிங்கிற 2 ரிசல்ட்டை நீங்கள் 4 டிஜிட்டை எழுதி அல்லது ஞாபகப்படுத்தி வைத்துக்கொள்ளுங்க. அப்பொழுது தான் நான் கொடுக்கக்கூடிய இந்த கணிப்புகள் உங்களுக்கு சரியான முறையில் புரியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் நம்ம கணிப்புக்குள்ளே போகலாம். இந்த 30ஆம் தேதி அடிச்சிருக்கக்கூடிய 4 டிஜிட் பேட்டர்ன் 30ஆம் தேதி என்ன நம்பர் அடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 637 அப்படிங்கிற நம்பர் இருக்கும். ஓகேங்களா? 7637 அப்படிங்கிற இந்த பேட்டர்ன். ஓகேங்களா? 7376 4 டிஜிட் வந்திருக்கும். அந்த 7376ல் 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 736. ஓகேங்களா? 7376ல் 376ன்னு சொல்லிட்டு டைரெக்டாக அடிச்சிருக்கும். இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கிறது 637 அப்படிங்கிற நம்பர். ஓகேங்களா? 3 டிஜிட்டில் பாக்ஸ் நம்பரை நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய 7 பாருங்களேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய 7 அதனுடைய 4Dயாக இருக்கும். 73 76ங்கிறது தான் 30ஆம் தேதியோட ஜூலை மாதத்திற்கான ரிசல்ட்டு. 73 76 உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே பொறுமையாக பாருங்கள். இன்றைக்கி வந்த அதாவது 31ஆம் தேதி வந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரியாக இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்துல முடியக்கூடிய இந்த டி போர்டு முடியக்கூடிய இடத்துலேருந்து நேர் இடம். ஓகேங்களா? நேர் இடத்துல இருக்கக்கூடிய கணிப்புகள் 759ன்னு இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு 597 அப்படிங்கிற நம்பர் இருக்கும். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம வந்து 31ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரைக்கும் சரியாக பயணிக்கக்கூடிய எந்த நம்பர் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜூலை மாதத்தில் பெண்டிங் இருக்கக்கூடிய எண்கள் 31ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் 97 அது இன்றைக்கி ரிசல்ட்டில் வந்திருக்கு. பட் யூடியூப்பில் நம்ம அதை சரியாக சொல்ல முடியலை. எதுவும் நினைத்துக்கொள்ள வேண்டாம். சரிங்களா? அதையுமே இன்று நான் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் இன்றைக்கி பதிவு செய்கிறேன். அதில் பெண்டிங் ஜூலை மாதத்திற்கான பெண்டிங்கில் என்னென்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நீங்கள் சரியான முறையில் இந்த 5ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் பயன்படுத்தி பாருங்கள். நல்ல ஒரு வின்னிங் கிடைக்குங்கிறதையும் சொல்கிறேன்.
இந்த ரிசல்ட்டை பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல 759 இருக்குது. இன்றைக்கி ரிசல்ட் வந்து 1597 ஓகேங்களா? இந்த 597ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கு கீழே இருக்கக்கூடிய 1 அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி டீபோர்டாக வந்திருக்கும். அப்போ 1597ங்கிறது இன்றைக்கான 4Dயாக இருக்குது. அப்போ முடியக்கூடிய இடத்துல இருந்து கணிப்புகள் இந்த இடத்துல பயணிக்கலாம் அப்படின்னு எடுத்தால், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா 579 அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ இந்த 2 ரிசல்ட் 30ஆம் தேதி 73 76 ரிசல்ட் வந்துச்சு. 31ஆம் தேதி 1597 ரிசல்ட் வந்துச்சு. இந்த 1597ம் 7376ம் எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் உங்களுக்கு 736ன்னு கொடுத்தேன் இல்லைங்களா, 3 டிஜிட்டு. அந்த 3 டிஜிட் பாருங்கள், 1ஆம் தேதியில் இருந்திருக்கும், ஆகஸ்ட் 1ல் இருக்கும். அதே 2ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 736ன்னு இருக்கும் பாக்ஸில். சரிங்களா? அந்த பாக்ஸ் முடியக்கூடிய இடம் வந்து இந்த 6 ஓகேங்களா? 3 7 6 முடியக்கூடிய இடத்துலேருந்து அடுத்த நாட்களில் இந்த இடத்துல பாருங்கள், சரியாக இந்த கட்டம் 9 7 5ன்னு இருக்கும். இன்றைக்கி ரிசல்ட் 597 சரிங்களா? அப்போ இந்த பேட்டர்ன் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல 6 முடியுது, இந்த இடத்துல 6லேருந்து தொடங்கி இந்த இடத்துல 579 ஓகேங்களா? அப்படிங்கிற நம்பர் வந்து 597 ரிசல்ட் வந்திருக்கும். அப்படின்னா அப்போ இந்த 4ஆம் தேதியில் மேலே இருக்கக்கூடிய எண்களில் இந்த இடங்கள் தான் கேப் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது நம்ம அந்த 2 நம்பர் ஆல் போர்டோ ஏபிபிசிஎஸ்சி ஆகவோ எடுத்து 12 நம்பர், அதாவது உங்களுக்கு அந்த நம்பரை 22 77 06 60 12 21 55 37 73 34 43ன்னு நீங்கள் எடுத்து ஒரு 24 நம்பர் 23 நம்பர் வரும். அந்த நம்பர் எடுத்து ஆல் போர்டில் ட்ரை பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு லாஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். பட் இதில் இருக்கக்கூடிய எண்கள் நம்மளோட பேட்டர்னில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதில் கூடிய நம்பர்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 22 77 06 60 1221 55 3773 3443 அப்படிங்கிற நம்பர் நம்ம இப்போ எடுக்க போகிற பேட்டர்னில் நாளைக்கு 1ஆம் தேதி வரக்கூடிய பேட்டர்னில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம எடுக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல 287 அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். என்ன 287 எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 637 சொல்லிட்டு இந்த 6 டிஜிட் ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய எண்களில் கடைசி 3 இலக்க எண்களை எடுத்து அதற்கு கீழே உள்ள நம்பரை டீபோர்டாக செட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா, அதுக்கு அடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எண்களில் இந்த 759 அப்படிங்கிற நம்பரில் கடைசி ஒரு நம்பரை விட்டுருக்காங்க. அந்த 6 டிஜிட் ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய நம்பரில் ஒரு நம்பர் விட்டு 759ங்கிற நம்பரை பாக்ஸில் எடுத்து கீழே இருக்கிற 1ங்கிற நம்பரை டீபோர்டாக வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல 2 நம்பர் வந்து கேப்பில் வச்சு 6 டிஜிட் ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய எண்களை 2 நம்பர் கேப் எடுத்து 287 அப்படிங்கிற நம்பர் எடுத்தால் கீழே இருக்கிற 22 99 14 அப்படிங்கிற நம்பர் 22991 நாளைக்கான டீபோர்டாக இருக்கலாம். அதாவது 2914 தான் நாளைக்கான டீபோர்டில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இது எந்த அளவுக்கு சரியாக மேட்சிங் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 30ஆம் தேதி ரிசல்ட் வந்து 7376 பிசி நம்பர் என்ன வந்தது 76. அப்போ 7 6 சரிங்களா? பிசி நம்பர் 7 6. அதே போல் இன்றைக்கி ரிசல்ட்டில் 597 அப்படிங்கும்போது 9 7 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய எண்களில் நாளைக்கு 1ஆம் தேதி கணிக்கூடிய எண்களில் 72ங்கிறது 72ங்கிறது சூப்பரான ஒரு பிசி நம்பராக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? 72ங்கிறது பிசி நம்பராக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கணிப்புகள் இருக்குது. இந்த 76ங்கிறது 30ஆம் தேதி 76ங்க நம்பர் பிசியாக இருந்தால் கீழே இருக்கிற 7ங்க நம்பர் டி போர்டு, அப்போ மேலே இருக்கிற நம்பர் 3ங்கிறது ஏ போர்டு. அப்போ 73 76ங்க நம்பர் வரும். சரிங்களா? நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சைடில் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் 1ங்கிற நம்பர் வந்து இன்னைக்கு 31ஆம் தேதியோட டி போர்டு. 1ங்கிற நம்பர் 31ஆம் தேதி டி போர்டு. 5ங்கிற நம்பர் ஓகேங்களா? ஏன்னா 97ங்கிறது பிசியில் எடுத்துட்டோம். அப்போ 1 5ங்கிறது டி போர்டு 1, 5ங்கிறது ஏ போர்டு. அப்போ 97ங்கிறது பிசி நம்பர். அப்போ இதே கணிப்பில் எடுக்கும் பொழுது இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்களில் 28 இந்த இருக்கக்கூடிய எண்களில் நான் பொறுமையாக சொல்கிறேன், அதை கொஞ்சம் பாருங்கள். 98ங்கிறது டிஏ ஓகேங்களா? 9ங்கிறது டி போர்டாகவும் 8ங்கிறது ஏ போர்டாகவும் வந்தால் 72ங்கிறது பிசியாக வரணும். ஓகேங்களா? 72ங்கிறது பிசியாக வரணும். அப்போ இந்த நம்பர் வந்து எந்த இடத்துல மேட்ச் ஆகுது? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்தோம்னா பிசியில் 72ன்னு எடுத்தோம். அந்த நம்பர் பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய 2 கட்டம் தான் கிடச்சிருக்கு. அதில் 72ங்கிற நம்பர் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்லேயே இருக்கக்கூடிய 72 27ன்னு இருக்குது. அந்த நம்பர் பிசியாக வரணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நாளைக்கு முடிஞ்சால் ட்ரை பண்ணுறவங்க இந்த 27 72ங்கிற நம்பரை பிசிஆர் ட்ரை பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய கட்டங்கள் இருக்கக்கூடிய எண்களுமே 06 60னும் பிசி ட்ரை பண்ணுங்கள். 2112 55 37 34 7343 அப்படிங்கிற நம்பரை வந்து பிசி மட்டும் எடுத்து ஜஸ்ட் ஒரு செட்டு, ஒரே ஒரு செட்டு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இந்த இடத்துல எடுத்துருக்கக்கூடிய நாளைக்கான கணிப்புகளை 72 மேட்ச் ஆகும்போது இந்த இடம் வந்து பிசியாக இருக்குது. 72ங்கிறது பிசியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ இந்த பேட்டர்னில் என்ன நம்பர்கள் நமக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
9872 2872 1872 4872 அப்படிங்கிறது சூப்பரான ஒரு பேட்டர்னாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? அதாவது 376ங்கிறது 30ஆம் தேதியோட ரிசல்ட்டு இந்த கட்டத்தில் இருந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 31ஆம் தேதி ரிசல்ட்டு இந்த கட்டத்தில் 579 இருந்திருக்கும். அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்டங்கள் நாளைக்கான கணிப்புகளில் 2 நம்பர் உள்ளே வரணும் அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு இந்த பேட்டர்னில் நல்ல ஒரு விஷயங்கள் இருக்குது. முடிஞ்ச ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அப்படிங்கிற சொல்கிறேன். சரிங்களா? பொறுமையாக அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோவில் இந்த கணிப்புகள்லாம் நான் எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன், அதில் உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு கணிப்புகள் தோணினாலும் அதை வந்து நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ அல்லது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? நாளைக்கு 1ஆம் தேதி சவால் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு பேட்டர்னில் நம்பர்கள் கொடுத்துருக்கேன். ஒரு 4 நம்பர் ஜஸ்ட்டு ஒரே ஒரு செட்டு மட்டும் டைரெக்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ நாளைக்கான 3 டிஜிட்டு 872ங்கிறது டைரெக்டாக ஒரு நம்பர் 9872 2872 1872 4872 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இந்த 4 நம்பருமே 4Dயாக கொடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு செட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.